இன்னைக்கு நாம கிராணி கேம்ல ஹாலோவின் மூடுல போட்டு விளையாட போறோம். வாங்க கேமிங் பண்ணலாம். அதுவும் எக்ஸ்ட்ரீம் மூடுல போட போறோம். என்ன ஆக போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் லோடிங் கொடுத்துட்டேன், லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதில் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்குது. இது எப்போ பயமா இருக்குது. இங்க ஒரு புக் இருக்குது பாருங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்ப்போம். நம்ம ஹீரோயினோட அம்மாவை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும். ஓகே, கதவு திறந்தாச்சு. இப்போ பாருங்க, எப்போ பயமா இருக்குது. எலும்பு கூடி எப்படி பாரு. நான் பயந்துட்டேன். இப்போ நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்ண போறோம். ஹீரோயின், ஹலோ ஹீரோயின், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறேன். கிராணி சாப்டர்ஸ் 2ல இந்த ஹீரோயின் இருக்காது, வேற ஹீரோயின் தான் இருக்கும். ஐயோ, இது என்னது? கொடூரமா இருக்குதே, கொடூரமா இருக்குதே. எழுப்பு எங்கி பூசணிக்காயா? இங்க வந்து ஒரு டெடி பேர் இருக்கும். பார்க்கலாம். என்ன நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டே இருக்குது. ஐயோ வருது வருது வருது. அச்சோ, இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வயசு பார்த்து ஹீரோயின் பாருங்க, இடம் கொடு போகுது. நம்ம ஹீரோயின் வயசு பார்த்து ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, எக்ஸ்ட்ரீம் மோட்ல போட்டோம். இன்னும் பாட்டியை காணா. வாமா, மின்னலேன்னு ஓடி வருங்க. இந்த நேரத்தை நமக்கு பார்த்து சார்ஜ் இறங்கும். ஐயோ, இது என்ன குறைக்குது. நம்ம ஸ்பைடர் கீயை போட்டு உள்ள கீழே போக போகிறோம். அங்கே என்ன அப்படி டேஞ்சராக இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ பாட்டி வர மாதிரி தெரியுது, கிராணி வர மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டார்க் மூடில் இருக்கிறத பார்த்தே நீங்கள் நான் வேற ஏதாச்சும் மூடில் போட்டு விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க பார்க்குறவங்க. இப்போ என்ன செஞ்சிடணும், வாமா நின்னலேன்னு பாட்டி சொல்லுவாங்க. அந்த ஹீரோயின் பாட்டி அவங்களுக்கு தெரியாம இது என்ன இது. சீக்கிரம் தப்பிச்சு போகும். செவ்வா இப்போனாலும் ஃப்ரீயாக இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம கீழே வந்தாச்சுல. வெப்பன் கீ இருக்கு. வெப்பன் கீ இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா ஸ்பெஷல் கீன்னு ஒன்று இருக்கும். அதை போட்டு மேலே திறந்து போனோம்னா ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடரை வந்து என்னாச்சு என்னன்னா, அந்த ஸ்பைடர் வந்து நம்ம கடிக்க வரும். ஒரு துப்பாக்கி வச்சு அதை ஒரு சுட்டுட்டோம்னா, இந்த வெப்பன் கீழே வர்ற துப்பாக்கி சுட்டோம்னா தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் வர எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு டோர் திறந்து முடியும். அதனால அந்த வெப்பன் கீ வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நான் கார் நான் போட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த
திறந்தாங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே போய் பார்க்கலாம். இதில் லாக்கரை திறக்கலாம். நமக்கு ஷார்ட் கன் பீஸ் கிடச்சிருக்கு. இது நமக்கு தேவை தான். இதுவுமே ஈஸியாக நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் எப்பவுமே கிடச்சிருச்சு. சரி, ஓகே. இந்த ஸ்பைடர் இதில் நமக்கு ஆபத்தான எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தெரியல. இது நான் சொன்னதில்ல, கீழே ஒரு இடத்துல துப்பாக்கி போட்டு திறக்கணும்னு. இந்த ரூம் இந்த ரூமில் இங்கே தெரியுதா? இது வந்து ரொம்ப பயங்கரமானது. இதுக்குள்ள ஹாமர் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உள்ள நிறைய பொருள் இருக்கலாம். இதுக்குள்ள ஓரத்தில் கேஸ் லைன் இருக்கலாம், இல்லைன்னா கார் பேட்டரி இருக்கலாம். இப்போ வந்து நம்ம தூக்கி தெரிஞ்ச எலும்புக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு வேணுமே கடிக்க வரும். ஏன் அந்த எலும்புக்கூடு ஃபோட்டோ எனக்கு மேலே கிச்சனில் மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தால் அது வந்து காட்டி கொடுத்துரும். எலும்புக்கூடு நம்ம ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடும். ஹேக் பண்ணி ஒரு கடி கடிச்சு வைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் போகிற ரோட்லேயே போனீங்கன்னா கிராணி வராது. வாமா மின்னலேன்னு வரும்ல, அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ இதில் வந்து பேட்ரி கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிகாஸ் நான் வரைக்கும் சவுண்டு கொடுத்துட்டு பாருங்க. இச்சோ, கிராணி வந்துடுவாங்களே. இப்போ வந்துட்டு நான் சவுண்டு கொடுத்துட்டேன். சவுண்டு கொடுத்ததுனால கிராணி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்துட்டு போச்சு. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அது என்னமோ தெரியல, என்னமோ தொப்பியெல்லாம் போட்டு வித்தியாசமாக வந்து நிற்கிது. எனக்கே பார்க்க பயமாக இருந்துச்சு. கண்ணு ரெண்டும் அவ்வளோ சிவப்பாக வாமா மின்னலே அப்படின்னு மின்னலாக வந்துச்சு. இந்த வீடியோ நம்ம கட் பண்ணிட்டேன். இந்த என் பக்கத்தில் சவுண்டாக இருந்துச்சா, அதனால் இதை கட் பண்ணிட்டேன். அச்சோ, காக்கா குத்திட்டு சவுண்டு வேறு வந்துடுச்சே. கிராணி கண்டிப்பாக வரும். இப்போ கிராணி வரப்போகுது. நான் இருங்க, நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். கிராணி வந்துட்டு போவோம், நான் அவங்களுக்கு ஆன் பண்ணுறேன். இப்போ நான் கட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இப்போ வந்து கிராணி வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின். அச்சோ, நான் வேறு எது பொருள் நினச்சா பூசணிக்காய். வீட்டில் அம்மா வைக்கிற பூசணிக்காயே பிடிக்காது. இதில் இந்த எல்லா இடத்துலையும் பூசணிக்காய். எனக்கு வந்து இந்த எலும்பு கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து பயமே. வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டுக்கிறதுனால இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, எலி போகுது பாருங்க. எலி நில்லு எலி. எலி எலி. சரி, ஓகே. எலியெல்லாம் பிடிக்க முடியல. நம்ம வேலையை பார்ப்போம். எலும்பு கூட கண்டிப்பாக கடிச்சது தான். அதுக்கு எதுவும் கறக்கணும்னு அவசியம் இல்லை, போகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அது உள்ளே போனால் தானே. இந்த மாதிரி கட்டி காரை வந்து இது ஒரு லாக் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தட்டிவிட்டால் தான் காரவே எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம எந்த எஸ்கேப்னாலும் பண்ண போகிறோம். நம்ம சேனல் டைட்டிலில் போட்டிருக்கோம் என்ன எஸ்கேப் பண்ணியிருக்கோன்றத. துப்பாக்கியும் செட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு அட்லீஸ்ட் 2 பீஸாவது தேவை. 3 பீஸ் தேவையில்ல, நிறைய பீஸ் கிடக்கும். ஒரு சிலது டூப்ளிகேட்டாக இருக்கலாம். மொதல் எது கிடைக்குதோ அதான் ஒரிஜினல். நம்மளை ஏமாத்துறதுக்காக நிறைய போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் நம்பாதீங்க. ஓகே, இப்போ வந்து வெப்பன் கீ வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ தான் ஒரு சின்ன மேட்டர்.
எனக்குள்ளே தட்டி விட்டு உள்ளே போகணும். உள்ளே போனால் எனக்குள்ளே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதா, அதனால தான் நான் உள்ளே போக சொல்கிறேன். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு இதெல்லாம் என்ன தேவை அப்படின்றது. இதில் என்ன தேவை இருக்குது? ஓகே, ரீச் பண்ணியாச்சு. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அதனால் ஒன்றும் இல்லை. இந்த வழி எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்றதை நான் பார்த்துடுறேன். கிராணி கேமில் எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீமுக்கே போயிட்டேன். நான் இப்போ போகிற ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிராணி கண்ணுக்கு தெரியவே தெரியாது, வரவே வராது. இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதுனால நீங்கள் நம்ப மாட்டீங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் இப்படி இருக்கும் பாருங்க. இந்த பானை இருக்குதா, மற்ற மூடில் வச்சாலாம் இப்படி இருக்காது. இதை பார்த்தனால நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு நம்புங்க. ஏன்னா ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் ப்ராக்டிஸ் மோட்லேயோ ஈஸி மோட்லேயோ போட்டுட்டு நான் வந்து டார்க் மோடில் செட் பண்ணி விளாட்றேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, எலும்பு கூட வந்து ஒரு கறி கடிச்சு போச்சு. இருங்க, எப்படி கடிக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம எலும்பு போயிட்டு இருக்காருங்க. நான் வந்து சொன்னேன்ல, அங்கே போயிட்டு இருக்கு. நம்மளும் அது பின்தொடர்ந்து போயிடலாம். ஒரு கடி கிராணி 3ல ஸ்லெண்ட்ரினா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் ஸ்லெண்ட்ரினா இதுதான். இந்த இது ஐயோ போச்சு. இங்கே பாருங்களே, எலி போகிறத பாருங்களேன், குட்டி கியூட்டாக இருக்கு. ஓரமா அவ்வளோதான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இது வந்து பெரிய லாங்கியாக வரப்போகுது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டாதான் உண்டு. நடினோம். இப்போ பாருங்க, எலி போகிற போக்கில் நம்மளை கடிச்சு வைக்குது. நம்மளை கடிச்சு வைக்குது. இட்ஸ் ஒரு ப்ராப்ளம். கரெக்டாக நம்ம பார்த்து ஷூட் பண்ணாதான் ஸ்க்ரூ டிரைவர் வரும். இங்கே இருக்கிற மட்டும் பிடிச்சிடணும். கிராமி வருது. அடிக்கடி இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டிங்கன்னா இப்படி தான், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே கடிக்கும், என்னன்னாலும் செய்யுங்க எக்ஸ்ட்ரீம் மோடில். ஸோ பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். அதனால் தட்டி விட போகிறோம். தட்டி விட்டுட்டு நான் பாட்டி என்னடி சொல்கிறேன்றது மட்டும் பாருங்கள். இது இருக்குல்ல, திறந்து விட்டுருணும். ஏதாச்சும் ஒரு பொருள் தூக்கி போட்டால் சவுண்டு கேட்கும். ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிடணும். டக்குன்னு உட்காந்துருக்குங்க. வந்துருச்சு. இப்போ ஒரு செகண்டில் வந்துருச்சு. முடி ஆன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 40 ஆன் பண்ண வந்து புகை போகக்கூடியது. இந்த புகையவும் பாட்டி ஒரு 2 மினிட்ஸுக்கு கொண்டுரும். அதனால ஒன்றும் இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதுனால நமக்கு வந்துட்டு பாட்டி சீக்கிரமாக 2 நிமிஷங்கள்லாம் கிடையாது, ஒரு 30 செகண்ட் தான். பிகாஸ்
இது வந்து எக்ஸ்ட்ரீம் இல்லையா பாருங்க, அதுங்களும் மறைஞ்சிட்டாங்க பாருங்க பாட்டி. இந்த எனக்குள்ள நேரத்துக்கு இருந்துருக்கணும்ல. சரி ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். அடுத்து என்ன செய்யணும்னா கிராணி கேம்ஸ்லேயும் இருக்கிறதுலே கிராணி தான், கிராணின்ற கேம் தான் இருக்கிறதுலே புரியாத புதிய எல்இடி படிச்சுக்கிட்டுன்னு இதை நம்ம யூஸ் பண்ணணும். கீழே சூட் பண்ணாதான் கீழே ஓடிச்சு பாருங்க. இந்த ஓடிச்சு பாருங்க, புடி 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 புறா புறா நிற்க போச்சு. எலும்பு கூட வந்துருச்சு. நமக்கு அவசரத்துல வந்தா இங்கே வரும். எங்கிட்ட எங்கோ போகுது, எங்களுக்கு நின்றுட்டு இருக்கா. எலும்பு கூட நம்ம அடிச்சு ஷூட் பண்ணணும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. போச்சு, கடிச்சு வச்சு போயிடுச்சு. சவுண்டு திரும்ப வந்துடும், கிராணி வந்துடும். எலி போது பாருங்க, எலி போது பாருங்க. இப்போ கிராஸ் போக எங்கே போட்டுன்னு தெரியல. அதோ கிடக்குது நான் கிராஸ் போன்னு நினச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்றத அடிக்கணும். கிடச்சாச்சு. அதோட தூக்கி போட்டு விடுவோம். இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவரில் அப்படி என்ன எக்ஸ்ட்ரா லாக்ஸ் இருக்கிறதுனால படக்குன்னு ஒரு சிக்னல் கொடுப்போம். படக்குன்னு இதில் எக்ஸ்ட்ரீம் மோடில் ஹாலோவின் போட்டு விளாண்டுட்டு இருக்கிறதுனால இதை பொறுத்த வரைக்கும் படக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிராணி பக்கத்தில் வந்துருச்சுன்னு அப்படியே ஒளிஞ்சுக்கணும். எலும்பு கூட போயிட்டு இருக்கு. போச்சு, நம்மளை பார்த்துச்சு. ஓகே, இந்த கேமோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வரும். ஒளிஞ்சிடலாம். எதனால அவுட் ஆகுறோன்றது நான் சொல்லிடுறேன். எப்போ இரு போச்சு, கிடச்சிருச்சு. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பாருங்க, அதுதான் கடிச்சு வைக்கிறது. இது இன்னொன்று நானே கடிப்பாங்க. இந்த மாதிரி அதிகமாக கடிப்பாங்கன்னா அவ்வளோ எலும்பு கூட ஆட ஆட பாய்ந்தாங்கோலி கடிச்சு வச்சு போச்சு. இருப்பா சரி, எனக்கு கொஞ்சம் பயப்படுவேன்னு பார்த்தா பயப்படவே மாட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து டெடி பேர் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டெடி பேர் எடுத்துட்டு என்ன ஆகுதுன்றத மட்டும் பாருங்க. எடுத்தோடனே போச்சு.
மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். டெடி பேர் எடுத்த கிராணி வரும்ல, அது யாருமே இல்லை. எடுத்தாச்சு. நான் வீட்டில் போனீங்கன்னா கையை நில்லுங்க, அது ஒன்றும் வந்துடாது. இப்போ வந்து கீழே போங்க. கீழே போயிட்டு மறுபடியும் கீழே தான் போகணும். இருக்கிறதுலே கடைசி மலை. ஓகேவா? சவுண்டு வந்துருச்சு. கிராணி வந்துருமோ? ஆமர் கட்டிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்பெல்லாம் நான் எந்த காரணத்தினாலும் நம்மளாம் அவுட் ஆகுறோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு மேலே ஏறம்ல, மேலே ஏறல இது வந்து அவ்வளோதானே. செகண்ட் வந்து இங்கனக்குள்ள ஹேண்ட் வீலை தூக்கிட்டு இது லைட்டாக ஃபஸ்ட்டு இப்படியா இடி கொஞ்சம் பையா குதிங்க. இப்படி முடிஞ்சு போயிடும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து மூலியமாக அவுட் ஆகுறோன்றதை பார்க்கலாம். நிறைய நாள் பயமுறுத்திடுச்சு எக்ஸ்ட்ரீம் உள்ள போட்டு. நீங்கள் கீழே பார்த்து பத்திரமா விளையாடணும். இன்னொரு கிராணி இருக்குது, ஸ்பைடர் கிராணின்னு சொல்லிட்டு. அது அவ்வளோதான் வாயில் போட்டுச்சுன்னா அது ஒரு ஐட்டம். தான் மேட்ரே இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷனில் நமக்கு தேவையான கிஃப்ட் வச்சுக்கலாம். சொன்னேன்னா இன்னொரு ஆப்ஷனில் இந்த மாதிரி எடுத்து சோழியே முடியலாம். ஓகே பாய். சோழி முடிஞ்சிச்சு.